Hi friends, welcome to Showing Moon. Previous videosல நம்ம பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் ஸ்லீவ் பார்ட்டுக்கான பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பட்டி, அதாவது பெல்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஷோல்டரு, அப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் சைடு, அப்புறம் ஃப்ரண்ட்டு, இது எல்லாமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கணும். ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து பெல்ட்டோட ஹைட் எவ்வளோ, வித் எவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ நான் கீழே மடக்கி விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா, பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்ட கேப்பு. ஸோ அது இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் அது வந்து நீங்கள் மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டையும் பெல்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு, அதுலேருந்து நம்ம வந்து கீழே வந்து மெஷர் பண்ணணும் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து கீழே பேக் பார்ட்டோட ஹைட்டு எண்ட் ஆகுது இல்லைங்களா, அங்கே வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு 3.25 வந்து எனக்கு மெஷர்மெண்ட் வருது. ஸோ இதுதான் என்னோடய பெல்ட்டோட ஹைட்டு. அதாவது ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு 3.25 வரணும். அதே போல் சைட்லேயும் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ அங்கேயே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் எனக்கு வந்து 3.25 தான் வருது. ஸோ 2 பக்கமே வந்து நமக்கு பெல்ட்டோட ஹைட் வந்து 3.25 தான் வருது. ஸோ இது கூட நம்ம வந்து மார்ஜின் ஆட் பண்ணிக்கணும். அதாவது பெல்ட்டுக்கு வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காகவும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பெல்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து மார்ஜின் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் வந்து இது வந்து பட்டியினுடைய அகலம், இது வந்து பட்டியினுடைய உயரம். ஸோ நமக்கு வந்து 3.25 வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வேணும். அது கூட வந்து நம்ம மார்ஜின் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.25 இன்ச் ஆட் பண்ணி 5.5 இன்ச் டோட்டலாக பட்டியினுடைய உயரம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து பட்டியினுடைய அகலம் வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா, இங்கே இருந்து ஃபஸ்ட் டாட் வரைக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம இருக்கிறதா உடைய பட்டியினுடைய அகலம். சரிங்களா? ஸோ இங்கே வரைக்கும் 3 வருது. அது அப்படியே அந்த 3 வந்து அந்த டாட் கிட்ட வச்சு அங்கேருந்து லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா டோட்டலாக நமக்கு வந்து 9.25 வருது. இதுதான் என்னுடைய பட்டியினுடைய அகலம். சரிங்களா? ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 9.25 வந்து வரும். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு டோட்டலாக வந்து 9.25 தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறது வந்து தப்பே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான அளவு எடுக்காமல் ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க பட்டிக்கு. ஸோ நான் வந்து இங்கே 10 மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நமக்கு தேவை 9.25 தான். பட் பிகினர்ஸ்க்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சு காமிக்கிறேன். சரிங்களா? 10 மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து பட்டியினுடைய உயரம், அது வந்து நமக்கு வந்து 3.25 தேவை ஆக்சுவல் அளவு. அது கூட வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற மெஷர்மெண்ட் அந்த 5.5லேருந்து அந்த 3.25 ப்ளஸ் 1/4 இன்ச்சு 3.5 இன்ச்சு போனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 இன்ச் வந்து உங்களோட பட்டி வந்து மடித்து தைக்கிறதுக்காக. சரிங்களா? நீங்கள் வந்து பட்டி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் துணி உள்ளே கொடுத்து மடித்து தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டி வந்து தைச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் கை தூக்கு வேலை செய்வோம் இல்லைங்களா, அப்போலாம் வந்து நமக்கு சுருண்டுக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து துணி அதிகமாக விடுறது. அதை நீங்கள் எவ்வளோ நாள் துணி விட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். அது வந்து பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து டாட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து போட் மாதிரி நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து டாட் வந்து எங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் இங்கே வருது. ஸோ நம்ம வந்து 3 இன்ச் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, மேலே இருந்து டாட் கிட்ட வரைக்கும். ஸோ அந்த 3 இன்ச்சை வந்து இங்கேயே மார்க் பண்ணி அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அந்த நீங்கள் பெண்டு வரைகிறதுக்காக. அதே போல் சைட்லேயும் வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 இருந்தது இல்லைங்களா, 3லேருந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது 9.25 வந்தது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சைடில் நம்ம எடுத்துருக்கோம், 10 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா பிகினர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஆனால் நமக்கு தேவை வந்து 9.25 தான். நம்ம என்ன பண்ணாலும் அந்த சைட்லேருந்து அந்த 1/2 இன்ச்சில் டச் பண்ணி அங்கே வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்படி ஒன்றும் இல்லைங்க, அப்படி சும்மா லைட்டாக நம்ம டாட்டாக போட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக அந்த கர்வ் வந்துடும். இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரையக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு லுக் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாவது நீங்கள் பெண்ட் பண்ணி அந்த போட் மாதிரி வரையணும் நீங்கள். சரிங்களா? இப்போ வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சி அந்த டாட்டில் கொண்டு போய் நீங்கள் முடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த பெண்டு வரைஞ்சாச்சு. இனி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பெல்ட்டை.
ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெண்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கபடி நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாகவே புரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம வந்து பெல்ட் வந்து மடித்து தைக்கிறதுக்காக. இதுதான் நம்மளுடைய பெல்ட்டோட ஆக்சுவல் ஹைட்டு. மடித்ததுக்கப்புறம் கிடைக்கிறதா வந்து ஆக்சுவல் ஹைட்டு. நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஹைட்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம வந்து பெல்ட்டு கட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பெல்ட் பார்ட்டு முடிச்சாச்சு. இது வந்து நம்ம மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெல்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து நம்ம மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டோம் இல்லைங்களா? அது. ஸோ அந்த 1/4 இன்ச் கூட நீங்கள் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பேக்கோட ஹைட்டும் இந்த பெல்ட்டோட ஹைட்டும் ஈவனாக வரும். பார்த்திங்களா? தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், நம்ம பட்டி வச்சதுக்கப்புறம் பேக்கும் பட்டியோட ஹைட்டும் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் வராது. சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.